இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு தாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன குழம்பு வைக்கிறது அப்படி தெரியல டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச சுண்டைக்காய் வந்து ஒரு 10 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆல்ரெடி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். வேறு தட்டில் பாருங்கள். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு போட்டுருங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வந்து சிவந்துச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 20 பல் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்து வந்துச்சு. ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதை வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வந்துட்டு பச்சை ஸ்மெல் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆற வச்சிருந்தோம்ல கருவேப்பிலையும் அந்த சுண்டைக்காயும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றத்தால் அப்படியே அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வச்சுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த கருவேப்பிலையும் சுண்டைக்காயும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துச்சு. வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். சில்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டாச்சு. வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வந்து பெரட்டிட்டு அதுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி ஊற்ற வேண்டியதாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளியை வந்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ரெடியான பிறகு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நமக்கு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான சுவையான ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு. பாருங்கள், சூப்பரான வந்து கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.